ரெண்டு இது بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد லாஸ்ட் ரெண்டு மூணு வீக்காக வந்து இது உங்களுக்கு வேணுமா இது பழசி இது லாஸ்ட் பெரிய தானே 2-3 வீக்ஸாக வந்து நாங்கள் லெட்டர்ஸை பார்த்துட்டு வரோம். தஜ்வீதில் என்னன்னு சொல்கிறேன், அரபு வேர்ட்ஸ் ஞாபகா நாங்கள் படிக்கிற லெசன் அரபு வேர்ட்ஸ் ஞாபகா எழுத்து உச்சரிப்பு எல்லா லெட்டர்ஸும் அந்த வெளிப்படுற இதுக்கு என்ன சொல்கிறேன், மஹாரிஜுல் ஹுரூஃப் அதுதானே படிக்கணும். மஹாரிஜுல் ஹுரூஃப் ஹரஜாண்டா வெளிப்படுது. ஹரஜாண்டா இப்போ அரபில் வந்து ஹரஜாண்டா வெளியாகினான், வீட்டு விட்டு வெளியே போகிறதுக்கும் ஹரஜான்னு சொல்கிறார். ஹரஜ வெளின்னு வந்தது தான் மஹாரிஜ், அதான் வெளிப்படுற அந்த வெளிப்படக்கூடிய இடம். மஹாரிஜுல் ஹுரூஃப்ண்டா இது ஹருஃப்ண்டா எழுத்து, ஹுரூஃப்ண்டா எழுத்துக்கள். ஹுரூஃப் அப்போ எழுத்துக்கள் வெளிப்படுற இடம். அதுதான் நாங்கள் வாயில் வந்து நாங்கள் பார்த்தோம் வந்து நாக்கு, பல்லு, உதடு அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு இடத்துல இதாகிற எழுத்துக்கள்லாம் நாங்கள் பார்த்துன்னு போகணும். அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் படித்தது அதான் நீங்கள் தொண்டையில எழுத்துனீங்க, த்ரோட் லேட்டர்ஸ். எத்தனை லேட்டர்ஸ்? 6. அது எல்லாரும் வந்து பிஹெச்டி செஞ்சாச்சு இல்லையா? அதை வந்து நாங்கள் திரும்பி இதாக தேவையில்லை. அலிஃபல் ஹம்சா, ஹா, ஐன், ஹா, ஐன், ஹா, ரைட்? இது 3. அதுக்கப்புறம் நான் பார்த்தோம் வந்து 4 லெட்டர்ஸ். என்ன லெட்டர்ஸ் அது? எல்லாருக்கும் உச்சரிக்கக்கூடிய வெரி சிம்பிள் லெட்டர்ஸ் 4. லிப் லெட்டர்ஸ். லிப் லெட்டர்ஸ் என்னென்ன லெட்டர்ஸ்? மீம், நூன், ஃபா, அது பாரு, ப, வ, நூன், ப, ஃப, வ, ஃப மாதிரி ஃப. மீம், இந்த 4 லெட்டர்ஸ். அது உதட்டில் லேசாக எங்களுக்கு உச்சரிக்க ம, வ, ப, ஃப. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் லாஸ்ட்டாக கடைசியாக பார்த்து என்ன வந்து ஒரே உச்சரிப்பில் உள்ள சில வேர்டுகளை நாங்கள் லேட்டஸ்டாக பார்த்துன்னு போகும்போது பார்த்தோம். அப்படி தானே? அதில் ஒன்று தான் படித்தேன் நான். ஒன்று படித்தேன். என்னது? என்னது? எத்தனை படித்தேன்? இது ரெண்டும் படிச்சலையா லாஸ்டா? அதுக்கப்புறம் ஒன்றும் படிக்கலையே. காஃபும் கேஃபும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து மவுத்ல ஃபுல்லாக வரும், வாய் ஃபுல்லாக உச்சரிக்கிறேன், ஃபுல் மவுத். இது வந்து எம்டி. அதை நாங்கள் பார்த்துருந்தாங்க எப்படி உச்சரிக்கிறது. கா வந்து நாங்கள் அந்த சுக்கூன் செஞ்சு இதாகினா அந்த சரியாக எங்களுக்கு உச்சரிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? நீங்கள் இதை உச்சரிக்கிறேன்டா இந்த தொண்டையில் மேலே எங்களோட மேலே பகுதியில் இந்த இடத்துல வரும். அந்த நாக்குட பின்பாதி போய் தகவலப்படு அந்த இடத்துல தான் எங்களுக்கு வரும். இது வந்து இதே காஃப்ல இந்த இதுல வந்து இந்த இடத்துல வரும். ஆனா நாங்க ஃபுல்லா அந்த ஃபுல் மவுத்துக்கு வரும். எக் எம்டியா எக் இந்த இதுல தான் வரும். கே கே ஹால கேன என்ன ஹால கேன. இது நாங்க லாஸ்ட் இதா படிச்சது. இன்னைக்கு வந்து அதுக்கு அடுத்து உள்ள 3 லெட்டர்ஸை பார்க்கணும் இன்ஷால்லா. இந்த இதுவும் நான் லாஸ்ட்டாக அனுப்பினேன். இன்னைக்கு தான் உங்களோட ஃபோனில் இருக்கும். சிவருக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபோன் இருக்கிறதானே? இல்லை கொண்டு இல்லையா?
ரைட் இந்த பார்க்குற 3 லெட்டர்ஸ் வந்து ஜீம் ஷீனை வந்து நாங்கள் அடுத்த செய்தி பார்ப்போம். ஜீமும் யாவும் யா பார்த்தோமா இல்லையே? யா பார்க்கல. ஜீமும் யாவும் ஜீமும் யாவும் வந்து வேற ஒரு அந்த எங்களுக்கு உச்சரிக்கிறதுல வேற அதே மாதிரி சேம் சிமிலர் இடம் இல்லை இல்லையா? இந்த சவுண்ட் வந்து ஒன்று தான் நீங்க அரபு அப்படித்தானே? இன்னல்லாஹ ஜமீலுன் ஜமீலுன்னு சொன்னா ஜ இது வேற இது உண்டு. அதில் நாங்கள் எப்படியும் ஜ ஒரு மாதிரி தான் உச்சரிக்க போகிறோம். அதே மாதிரி ஏழ வந்தா யமீனுன் யமீனுன் ய ஒரே இதுதான். இது ரெண்டும் எல்லாருக்கும் உச்சரிக்க அப்படித்தானே? இது என்னது? ஜமீலுன் யமீனு ஜமீலு யமீனு ஜமீலு யமீனு ஜமீலு யமீலு ஜமீலுன் யமீனுன் ஜமீலுன் யமீன் ஜமீலுன் யமீனு ஜமீலுன் யமீன் ஜமீலுன் யமீனுன். இது வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. எல்லாருடையும் ஜ ய ஒரே மாதிரி தான் சொன்னார். எந்த இடத்துலேருந்து வருது? ஜேண்ட பிள்ளைங்கன்னு வருது. நாக்கு நாக்கு இப்படின்னா இந்த பல்லு இப்படி வரணும். இந்த இடத்துலேருந்து வரப்பா தானே? யாவும் அதே இடம் தான். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்கு இப்படி பட்டு இந்த இதுல வரும் ஜ ய. அதே இடத்துல ஏன் இந்த இந்த லெட்டர் நான் புறவு பார்ப்போம் சொன்னேன். அதே இடத்துல இருந்து வாரதுதான் இந்த சவுண்ட். இது இது வந்து இந்த சவுண்ட் அல்ல. எங்களோட பல்லு இருக்குது. இப்ப நான் இப்படி கீர்னா பல்ல நாக்கு இந்த இடத்துல பட்டா இது வந்து சீன் சவுண்ட். இந்த இடத்துல பட்டா ஷீன். யாரையாவது சத்தம் போட்டுட்டு தான் எங்களுக்கு சொல்லிடுமே. அதுதான் ஷீன் தேசம். ஷம்சுன் ஷ ச. இந்த இந்த இடத்துல வந்து சீன், இந்த இடத்துல ஷீ. அப்ப நாங்க நாக்க ஃபுல்லா இந்த இடத்துல இதே ய உச்சரித்த ஜ உச்சரித்த அதே இடத்துல SH சவுண்ட் புக் ஷ ஷ ஷம் சுன். இது வேற சவுண்ட், இது வேற சவுண்ட். சீனை நான் புறவு பார்ப்போம். இப்போ இது ஷ ஷ. ஜமீலுன் அதே இடம், யமீனுன் ய அதே இடம். இந்த ரெண்டு இடத்துல நாங்க எப்படி உச்சரிச்சோமோ அதே இடத்துல தான் ஷ ஷ ஷ ஷம்சுன் 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 ஷ ஷம்சுன் ஷம்சுன் ஷஜரத்துன் ஷ ஷஜரத்துன் ஷஜரத்துன் ஷ ஷஜரத்துன் 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 ஷஜரத்துன். ஷீனும் இப்ப சரிதானே? ஷீன் நல்லா ஞாபகம். இதே சவுண்ட்ல வந்து நிறைய லெட்டர்ஸ் வரும். ஸோ யாவும் ஜீமும் ஏன் குழந்தாண்டா ஜீமும் யாவும் எல்லாருக்கும் உச்சரிக்கணும். நாங்க எந்த இடத்துல உச்சரிக்கிறேன்னு நாங்க ஒரு நாள் யோசிக்கல. ஆனா உச்சரிக்கிறேன் ஜ ய எல்லாரும் உச்சரிக்கிறோம். அந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி ஜீம் உச்சரிக்கிறேனோ யா உச்சரிக்கிறேனோ அதே இடத்துல தான் ஷீன்ற சவுண்ட் வரணும். ஜ ய ஷ ஜ ய ஷ மூணும் என்னோட இப்படி மேல பாதியில வந்து இப்படி பல்லு வரல இந்த இடத்துல வரும். நாக்கு இப்படி இந்த இடத்துல வரும். அஜ் அஜ்ன்றக்குள்ள உங்களுக்கு வேலை எந்த இடம் ஐ
ஐ அஷ் அஷ் மூணு உச்சரிங்க அஜ் பேர் மாதிரி ஹிஃபி ஹிஃப்லி சாரி அஜ் 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 ஐ ஐ அஷ் அஷ் அஜ் ஐ அஷ் அந்த அந்த நீங்க உச்சரிக்கிற இடத்துல வந்து ஒரே இடத்துல நாக்குப்படுது ஐ அஷ் அஜ் ஐ அந்த இடம் தான் ஷீன் ஞாபகம் வச்சுக்கோங்க அஜ் ஐ அஷ் அஜ் ஐ அஷ் Aj. I. Ash. Aj. I. Ash. அஜ் ஐ அஷ் Aj. I. Ash. அஜ் ஐ அஷ் ஓகே லாஸ்ட்ல நாங்க வேற என்னமா படிச்சோம் இல்லையே வேற லெட்டர்ஸ் படிச்சோம் இல்லையே இல்ல இது மூலத்துக்கு என்ன சொல்ல சார் எதுக்கு இது த்ரோட் லெட்டர்ஸ் இதுவும் லிமிட்டட் சார் இது நாக்குட கிசான் நாக்குட லெட்டர்ஸ் தான் ஆனா நாக்குட லெட்டர்ஸ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வரும் இந்த இந்த ஷீன் தான் எங்களுக்கு முக்கியம் ஜே ஜ ய எல்லாரும் உச்சரிச்சிருக்கீங்க ஷீன் முக்கியம் ஷீன் எந்த இடம்ன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க நான் எங்க ஜீமேம் யாவையும் உச்சரிக்கிறேனோ அந்த இடம் தான் ஷீன் இப்போ நாங்கள் ஜீம் படிச்சதுல இன்னொன்று நாங்கள் லாஸ்டா தொடர்ந்து நாங்கள் இதாகி கொண்டு வந்த அஜீவத்தில் இன்னொரு பாதி படிச்சுன்னு வரதுனால நான் ஞாபகம் விட்டுறேன் கல்கலான்னு ஒன்று படிச்சுட்டு போனோம் அப்படித்தானே ஞாபகம் எத்தனை லெட்டர்ஸ் 4 5 பஜத் அஞ்சு என்னத்தை குத்துபுஜத் குத்துபுஜத் என்னென்ன காஃப் காஃப் தா தா ஆ Ba. பா ஜ ஜீம் தால் தால். அப்படித்தானே குத்துபஜத் அப்ப நாங்க இத ஆல்ரெடி படிச்சோம் அப்ப நாங்க சொன்னோம் என்னன்னு சொன்னோம் இந்த காஃபுக்கு வந்து சுக்குன் அடையாளம் கொடுத்தா என்ன செய்யணும் பவுன்ஸ் பண்ணோம் அப்படித்தானே அப், அப். நாங்க இப்ப இந்த இதே மாதிரி நாங்க ஒரு வசனம் ஒண்ணு வந்துச்சுன்னா அக்குன்னு நிப்பாட்டுல அதுல பவுன்ஸ் அப் அதே மாதிரி தாக்கு வரும் நாங்க பாவும் படிச்சோம் அப்படித்தானே உதட்ட இது அப்ப நாங்க அந்த நேரம் பாவிலையும் பவுன்ஸ் பண்ணணும் இப்ப நாங்க படிச்சுக்கிறோம் என்ன ஜீம் ஜீம் அப்ப ஜீம் எங்கெல்லாம் குர்ஆன்ல சுக்குன் அடையாளம் இட்டு வருமோ அப்படி இல்லாட்டி நாங்க நிறுத்துறதின் மூலம் சுக்குன் கொடுப்போம்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும் பவுன்ஸ் பண்ணணும் விளங்குதா அப்ப எங்கெல்லாம் ஜீமுக்கு சுக்குன் அப்ப நான் இந்த இடத்துல இப்ப ஐ அஷ் இது சரி ஆனா இதை எப்படி உச்சரிக்கணும் அஜ் பவுன்ஸ் பண்ணணும் அப்ப கல்கலா இந்த கல்கலான்னு கொஞ்சம் கலக்குற மாதிரி தான் சவுண்டும் வருது இல்லையா அப்ப அந்த மாதிரி கலக்கி விட்டா சரி ஜீமை பவுன்ஸ் வந்து பண்ணி விடணும் அஜ் அப்ப இந்த 5 இதுல வந்து 3 ஆல்ரெடி படிச்சாச்சு அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இதை படிச்சோன்னு போக்குல இன்னொரு சட்டம் படிச்சிருவோம் நாங்க குர்ஆன்ல எங்கெல்லாம் இந்த 5 லெட்டர்ஸ்ல சுக்கூன் அல்லது நாங்க நிறுத்துறதின் மூலம் சுக்கூன் இப்ப நாங்க இதுல வந்து ஹலக் ஹலக்கன்னு ஹலக் ஹல இக்குன்னு நிப்பாட்டுவோம் அப்படித்தானே அப்ப நான் இந்த இடத்துல ஹல ஹல அதே மாதிரி அல அல பவுன்ஸ் பண்ணணும் அதே மாதிரி பாக்கு வாரதெல்லாம் வந்து மின் இந்த பாக்கு சுக்குன் வரக்குல அதில் நாங்க பவுன்ஸ் பண்ணணும் சரி ஓகே அப்போ ஷீன் தான் முக்கியமான லெட்டர்ஸ் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாவும் யாவும் மெயினெல்லாம் நாங்கள் உச்சரிக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து ஷீனை உச்சரிக்கணும் அடுத்த முக்கியமான லெட்டர்ஸ் வந்து இது என்ன சவுண்ட்ல வரும் லாம் இல்லையா கிட்டத்தட்ட இதே சவுண்ட்ல குர்ஆன்ல வந்து நாங்க கூடுதலா இந்த இது வந்தாலும் லாம் சவுண்ட்ல உச்சரிக்கிறேன் இதுல வந்தாலும் ல தான் எல்லாம் ல தான் எங்களுக்கு இல்லையா ஆனா எங்கட இதுல இந்த தமிழ்லயும் வந்து இப்படி லானா ஒன்று இருக்குது இந்த லானா ஒன்று இருக்குது இந்த லானா ஒன்று இருக்குது தெரியுமா யாரையாவது இதை கன்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிக்கிறா இல்ல ஆனா இலக்கியம் படிச்சிருந்தா விட மாட்டாரு சார் வாழை வாழைன்னு செல்லக்குள்ள எங்களோட வாயெல்லாம் இதாகி போற மாதிரி சென்னாதான் அவர் அடுத்த இது போவார் வாழை இந்த 3 லானாக்கும் டிஃபரெண்ட் இருக்குது உச்சரிக்கிறது நான் எங்களுக்கு விளங்குறது இல்லை ஆனா இந்த தமிழ் இது இலக்கிய இதுகள் படிச்சு கொடுக்குற அந்த அவங்களுக்கு இந்த 3க்கும் 3 விதமா உச்சரிப்பாங்க அது எங்களுக்கு விளங்குறது இல்லை அதே மாதிரி அந்த அரப்ஸ்லேயும் அவங்க ஓதக்குள்ளே ஈக்கிற எங்களுக்கும் அந்த டிஃபரெண்ட் விளங்குறதான் ஆனா நாங்க ஓதக்குள்ளே கூடுதலா அதை கவனிக்கிறேன் சரியா
ஆனா இன்றைக்கு பிறகு அதை நாங்க கவனிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ல ல வந்து எல்லாருக்கும் உச்சரிக்கலும். அல்லாஹ் நாங்க இப்ப ஏற்கனவே நான் பார்த்தோம், அல்லாஹ் அப்படின்னு உச்சரிச்சுட்டு போறதானே. அல்லாஹ், அலீம், அலீம் ஒன்று நிற்கும். நாங்கள் நிப்பாட்டுக்குள்ள அலீம்னு நிப்பாட்டோம். அலீம், சரியா? லில்லா லம் யலித், ய லி து, யலித்னு நிப்பாட்டுறோம். லம் லம் யலித். இது ல ல ல எங்கத்தால் உச்சரிக்கிறது? வெரி ஈஸி. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்கட இந்த டயக்ராம் இது வந்து மேல துண்டை தான் காட்டுறோம், சரியா? எங்கட மேல பல்லுல இந்த இடம், இந்த இடத்துல நாக்குட நுனி இல்ல இல்ல, சரியா? நாக்குட நுனி இந்த இடத்துல, நாக்குல முன் பல்லுல எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 6-7 பல்லி அந்த இதுல நாக்கு ஒண்ணுல இல்ல, நல்லா அந்த இல்ல நாங்க நல்லா அந்த பல்லுல ஃபுல்லா நாக்க பட வச்சு இந்த மாதிரி நாக்கு போகும். ல இதுதான் லட சவுண்ட். இதுல ஒரு டிஃபரெண்ட் ஒன்று நாங்க படிச்சோமா? ல வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து நாங்க இப்ப இந்த ஃபுல்லா உச்சரிக்கணும் படிச்சதானே ஃபர்ஸ்ட்ல. அல்லாஹ் இதுல ஞாபகமிக்குதா? படிச்சோமா? இல்ல படிக்கல. ஓகே, அல்லாஹ்ல எத்தனை லாம் வருது? 2 லாம் இருக்குது இல்லையா? லாம் லாம், சரிதானே? அது பிறகுதான் ஹா அலிஃப். இப்ப இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. இப்ப இது இந்த இதென்ன சொல்றேன், நாங்க எப்படி படிக்கிறோம்? ஃபத்ஹா அல்லது ஜபர்னு படிச்சிருக்கோம். அதாவது இது ஜேர் அல்லது கஸ்ரா, இது தம்மா. இப்படி ஒரு அடையாளம் உண்டு இங்க, தெரியுமா? என்ன சத்தா? சத்தான்னா என்ன? சத்தான்னு சொன்னா இப்ப சொல்லுங்களேன். இப்ப இந்த அல்லாஹ்ன்றதுல நாங்க எழுதினா இப்படி வந்துதான் அல்லாஹ் ஒன்று எழுதுறேன். சத்தா தானே போடுறோம். இப்ப இதுல அம்ம அப்படின்னு நாங்க உச்சரிப்போம், சரியா? அப்ப என்னன்னு சொன்னா மீம் மீம் ஐன் பிரிச்சு எழுதினா அ இம் ம 2 மீம் வருது தானே. அதுக்கு நாங்க இப்படி எழுதுறது இல்லை. அப்ப எழுதுறேன்டா ஒரு மீமை போட்டு சத்தா ஒன்றை போடுறேன். சத்தா போட்டு மேல போட்டா மீமுக்கு ஒரு சுக்கூன், அதுக்கு மேல இன்னொரு மீம் உண்டு பத்து. அதுதான் டபுள் சத்தாண்ட 2 எழுத்து, 2 ஒரே எழுத்துல 2 இரண்டு அர்த்தம். இந்த இடத்துல வந்து அல்லாஹ்னு சொன்னா லாம் வந்து 2 ஒரு லாம் சுக்கூன், மற்றது டிராக் பண்ற லாம் ஒன்று இருக்குது, சரியா? அல்லாஹ். அப்ப இந்த லாம மட்டும், அல்லாஹ்ன்ற வரக்கூடிய லாம மட்டும் எப்பயுமே நாங்க ஒரு சட்டத்தின் வச்சுதான் நாங்க உச்சரிப்போம். அல்லாஹ்ன்றது குர்ஆன்ல ஒவ்வொரு அத்தியாயம் ஒன்றை தவிர மற்ற எல்லாம் ஸ்டார்ட் பண்ற இடத்துல எதுல வரும்? எல்லாத்தையும் நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? பிஸ்மில்லா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது? பி இப்ப நான் எழுதினா பிஸ் மீன் இருக்குது இல்லையா? அதுக்கு பிறகு அல்லாஹ். அப்ப இந்த அல்லாஹ்க்கு முன்னால் எழுத்துல என்ன அடையாளம் இருக்குது? கஸ்ரா அல்லது ஜேர், அப்படித்தான் இருக்குது. கஸ்ரா அல்லது ஜேர். அப்ப இந்த அடையாளம் அல்லாஹ்ன்ற இதுக்கு முன்னால கஸ்ரா அல்லது ஜேர், நான் படிச்சுப்போம். கஸ்ரா ஜேர்னு படிச்சுப்போம், இல்லை கஸ்ரான். இந்த அடையாளத்துக்கு பின்னால அல்லாஹ்னு வந்தா அந்த அல்லாஹ் வந்து சாஃப்டா உச்சரிக்கணும், எம்டி மவுத்ல. அதாவது அந்த ஃபுல்லா கொடுக்கறதில்ல, பிஸ்மில்லாஹ்னு நாங்க உச்சரிக்கிறல யாரும். ஏன்னா அது உண்மையிலே கஷ்டம். எனக்கு யாருக்கும் பிஸ்மில்லாஹ் அப்படின்னு வர கஷ்டம். அவ தஜ்வீதுல மெயின் நோக்கமே வந்து சிம்பிளிஃபை பண்றது, உங்களோட ரீடிங்கை சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் அழகாக்குறது உங்களோட ரிசைட்டேஷன். அப்ப வெரி ஈஸி வந்து அல்லாஹ்ன்றத வந்து எம்டியா வருதுன்னா பிஸ்மில்லா, பிஸ்மில்லா. அப்ப லாம் வந்து சாஃப்டா எம்டியா வரும். இன்னொன்னுல வந்து இப்ப அல்லாஹ்வுக்கு முன்ன என்ன வருது? ஜவர் வருது, ஜவர் அல்லது தம்மா. இந்த அடையாளம் வரும்னு சொன்னா இந்த அல்லாஹ் வந்து ஃபுல்லா உச்சரிக்கணும். குல் ஹுவல்லான்னு ஓதுல. இப்ப குல் ஒருத்தர் வந்து குல் ஹுவல்லாஹு அஹதுன்னா அழகைக்குதா? ஒரு இதா ஒட்டா விளங்குது எங்களுக்கு. ஓதக்குள்ள வந்து இதை வந்து நாங்க குல் ஹுவ அல்லாஹ்ன்றத வாயில ஃபுல்லா உச்சரிக்கணும். குல் ஹுவல்லாஹ், குல் ஹுவல்லாஹு அஹத். அதே மாதிரி அல்லாஹ்க்கு முன்னால
தம்மா உண்டு இருக்கும்னு சொன்னா அந்த அல்லாஹும் வந்து என்ன செய்யணும், ஃபுல்லா உச்சரிக்கணும். எப்ப நாங்க சாஃப்டா உச்சரிக்கிறது, அல்லாஹ்வுக்கு முன்னால கஸ்ரா இருந்தா மட்டும்தான் நாங்க சாஃப்டா உச்சரிக்கிறது. அந்த லாம் மட்டும்தான் எம்டி லாம். மற்ற இடங்கள்ல வரக்கூடிய லம் யலித் வலம் யூலத் அதுல வர லாம் எல்லாம் சாஃப்ட் தான். ஒரே ஒரு சட்டம், லாம் ஃபுல்லா மவுத் ஃபுல்லா நாங்க உச்சரிக்கிற அல்லாஹ்ன்ற வேர்டை மட்டும் அந்த அல்லாஹ்வும் முன்னால வார எழுத்த வச்சு ஃபத்ஹா அல்லது தம்மா இருந்தா உச்சரிக்கிறது. அப்ப இதுக்கு போற ஓதக்குள்ளே எங்கெல்லாம் இப்போ குல் ஹுவல்லாஹ்ன்ற ஓதக்குள்ளே நாங்க அந்த மேக் ஷோ பண்ணணும் அல்லாஹ் வந்து வாய் ஃபுல்லா மொழிகிறதுக்கு. குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த இது அந்த சட்டம் விளங்கிச்சு தானே. அப்ப லாம்ல லாம் எல்லாருக்கும் உச்சரிக்கலும். லாம் வந்து நான் என்னோட விடி வந்துச்சின்னு சொன்னா இந்த இடத்துல விடி பல்லு பள்ளிக்கும், இந்த இடத்துல பல்லுல நாக்கு படணும். அந்த இடத்துல வர எழுத்து தான் லாம். இல்ல இல்ல அப்ப நாங்க இப்ப இன்றைக்கு ஓதக்குள்ள அல்ஹம்துல வரும், பிஸ்மில்லா அந்த அதுல லாம் வரும், நிறைய லாம் வரும். இந்த லாம வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சரியா அந்த இடத்துல உச்சரிக்கிறேன் பாருங்க. லாமுக்கு பிறகு லாதுக்கு போறதுக்கு முந்தி லாம இதாக்கினீங்கன்னா அப்ப எங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கணும். அடுத்த சவுண்ட் உள்ளது என்ன வந்து தாத். எனக்கு உச்சரிப்பு வரல, எனக்கு விலங்கல்ல சொல்லணுமே. இது என்ன எழுத்து? இந்த கிட்டத்தட்ட இந்த லாமும் தாலும் சேர்ந்த ஒரு சவுண்ட் தான் இது. லாமும் தாலும், லாமும் அல்ல தாலும் அல்ல, ஆனா ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சவுண்ட். அந்த சவுண்ட் எப்படி வரும்னு சொன்னா என்னோட இங்களை இப்ப இந்த இது நான் இப்ப லாம் உச்சரிக்கக்குள்ள பார்த்தோம். என்னோட இப்படி பல்லு இப்படி 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 ரெண்டா பல்லு கிட்ட தானே, இதுல தானே நாக்கு. ஆனா தாது உச்சரிக்கக்குள்ளே நாக்கு வந்து மேல பல்லு ஃபுல்லா படணும். இங்கல சைடுல அந்த இதாகி அந்த இது ரெண்டாலே இந்த ரெண்டு சைடு இந்த முன்னால ல நாங்க நாக்கு எடுக்கிறோமே அதை எடுக்கப்படாது. அந்த இடத்துல தா அவளுக்கு இந்த ரெண்டு சைடாலே சவுண்ட் காத்து வரும். இந்த இங்கல பக்கத்துல இங்கல தா தா. இந்த நாக்கு பாருங்க, இங்கல நாங்க காஃப் சொன்ன அந்த இடத்துக்கு நாக்கு, இந்த இடத்துல நாக்கு, இந்த இடையில காத்து இப்படி பேசி இந்த ரெண்டு சைடுல வெளியாகும். தாவும் தாலும் த தெரியும் ல தெரியும், இது ரெண்டையும் சேர்த்துனா அடுத்து வந்து ஃபுல்லா வாய் ஃபுல்லா வரணும். ஓகே, இந்த இதல வரும், இந்த பின் இது இங்க இது இந்த ரெண்டு சைடுல தா தா தா. அப்ப நான் இத உச்சரிச்சா தான் விளங்கும். அத் அத் த அத்தல்ல அத்துண்டா இது அல்லுண்டா இது ரெண்டுக்கும் இது அத். அந்த காத்து ரெண்டு சைடுல வரும். அத் தாதி தாத் அத் 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 கிட்டத்தட்ட அதுதான் தாத். நாங்க இதை ஓதினோம்டா வரும் இந்த இது வளல்ல லீன்டா லாம்ட சவுண்ட கொடுத்தாச்சு. நாங்க வளல்ல எங்களுக்கு நாங்க வந்து அரப்ஸ் இல்ல, சோ இட் மேக் சென்ஸ். ஒரு ஆள் வந்து ஓதுறாருண்டா அவர் அதை படிக்கல, அந்த எப்படி உச்சரிக்கிறேன்னு தெரியும், அவரு ஓதுறாரா. ஆனா இது எப்படி வரணும், வந்து வாய் ஃபுல்லா வரணும். நாங்க எப்படி அல்லாஹ்ன்றதுக்குள்ள அந்த லாம உச்சரிச்சோமோ அதே மாதிரி இதே வாய் ஃபுல்லா உச்சரிக்கணும். எல்லா லெட்டர்ஸும் வாய் ஃபுல்லா வரும், ஆனா சவுண்ட் வந்து லாங்க சவுண்ட்லயும் வராது, பாத்துட சவுண்ட்லயும் வராது. இத நாங்க வந்து இந்த நாக்க மேல இதுல
இந்த இதுலேருந்து இப்படி நாக்கு கொஞ்சம் முன்னுக்காகவும் இந்த இடத்துல சவுண்ட் வரும். அப் அப் அப். நாக்கை சும்மா நீங்கள் இந்த அப்துல்லக்குள்ளே நாக்கை வைக்கிறதில்ல. நீங்கள் அப்துல்லக்குள்ளே நாக்குல முன்பக்கம் வந்து எங்கள் ஈனை வந்து பிரேக் அடிக்கணும். காத்திங்கள வேணும். அப் 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 ஃபுல்லாக இது நாக்கு இப்படி. இப்போ என்னோட மேலே பக்கம் எப்படின்னா இந்த நாக்கு இப்படி பண்ணும். இதால காத்து இப்படி ரெண்டு சைடிலும் அப் வலத் ضالين வலத் ضالين. இந்த இடத்துல தாது அது இப்போ லாம் அடிச்சரன். அப்ப இந்த சவுண்ட் வேற இந்த சவுண்ட் வேற. வலத் ضالين ல லீன் வலத் ضالين والضالين ولا الضالين ولا الضالين ولا الضالين ولا الضالين ولا الضالين ولا الضالين ولا ولا الضالين லீ ولا الضال ضا 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 வல நாக்கமே இதுல ولا الضالين ولا الضالين வலத் ضالين. ஓகே இதுல கொஞ்சம் அடுத்து போறதுக்கு முந்தி ஷீனும் தாதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். சரியா? ஷீன் லாம் தாத் மூணு லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக உச்சரிக்கிற லெட்டர்ஸ். மற்ற ஜீமியா தெரியும். இந்த இது வரக்குள்ள ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஜீமும் யாவும் உச்சரிக்கிற இடம். சரியா? ஓகே. شهيد இந்த இந்த இது எல்லாத்தையும் கைலிக்குதா ஃபோன்ல இருக்குது எல்லாம் பார்த்து வாசிக்கிறேன் தானே அதில் தெரியல. ஓகே. முதலாவது வந்து ஷஹீத் ஷஹீத. ஓகே. ஷஹீத அந்த ஹா வந்து என்னது கீழேந்து வார ஹா. நான் படித்தேன் தானே. شهيد ஷஹீத ஷஹீத இதுல பாக்கிய شهيد ஷஹீத شهيد ஷிகாகுன் شكاك ஷுஹதாஉ شهداء يشعرون عين يشعرون 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 first page ல last புள்ள مشفقون مشفقون شهد شقاق شهداء يشعرون عين يشعرون عشرون مشفقون قاف قاف مشفقون شهيد شهد شقاق 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 شهداء يشعرون 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 اوكي يشعرون اوكي يشعرون مشفقون مشفقون شهيد ها؟ شقاق شهيد ها ها شهيدة شهيد شقاق شهداء يشعرون مشفقون شهد شقاق شهداء يشعرون يشعرون مشفقون شهد شقاق
شهداء يشكرون عشرون مشفقون ரெண்டு வேற பார்த்தா இல்ல ரெண்டு முறை பார்த்தா இது ஷிகாக்கும் ரெண்டு முறை தான் ஒரே பார்த்தா ஷிகா குன் شهد شقاق شهداء يشعرون عشرون مشفقون شهد شقاق شهداء يشعرون مشفقون شهد شقاق شهداء يشعرون ஐன் يشعرون عشرون مشفقون شهد شقاق شهداء يسألون يشعرون مشفقون شهد شقاق شهداء يشعرون عشرون مشفقون مشفقون طيب அடுத்து லாம் இந்த பேஜ்ல இல்ல ரெண்டாவது பேஜ் கீழே ஓகே இதான் ஒன்று அஞ்சாவது ஃபஅலாண்டிக்குதா ஓகே ஃபஅலா فعل ذلك يفعل جعلنا علم قلنا فعل ذلك يفعل جعلنا علم நீங்க தானே ஓகே فعل عين சரியா عين ஞாபகம் வச்சுக்கோங்க படிச்சிக்கு فعل ذلك அந்த காஃப் வந்து எம்டி காஃப் ஓகே يفعل عين يفعل جعلنا عين திரும்பவும் வருது ஜீம் வந்து உச்சரிக்கலும் عين லாம் جعلنا علم عين قلنا قاف قلنا فعل ذلك يفعل جعلنا علم قلنا قاف قلنا فعل ذلك يفعل جعلنا علم قلنا فعل ذلك ذا நான் இன்னும் படிக்கல அது இந்த இந்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப அந்த வரக்குள்ள சொல்றேன் ரெண்டு சவுண்டிக்கு தானே இது எப்பயுமே சாஃப்ட் லெட்டர் இது வந்து ஹார்ட் லெட்டர் எப்பயுமே நீங்க இதை வந்து சாஃப்டா உச்சரிக்கணும் எம்டி இது வந்து ஃபுல் அப்ப இந்த இடத்துல ذلك ذلك يفعل جعلنا علم قلنا فعل ذلك soft ذلك يفعل جعلنا علم قلنا فعل ذلك يفعل جعلنا علم قلنا فعل ذلك يفعل جعلنا علم قلنا فعل ذلك என்ன சொன்னீங்க
فعل ஐன் ஃபஅல عين. فعل ذلك يفعل جهلنا ஐன் ஜஅல்னா جعلنا علم قلنا فعل ذلك يفعل جعلنا علم قلنا فعل ذلك يفعل جعلنا علم قلنا قلنا خير قلنا அடுத்து வந்து பாத். இதுல செகண்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வரையா ضرب ضربت ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் துவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ல இல்ல ல வாய் ஃபுல்லா வரணும் உச்சரிப்பு. துவா. ضرب ضرب أرضي أرضي ضربت ضربت أرضي أرضي full mark. ضربت ضربت ஓகே. இந்த இதுல வந்து சில சொல்லி இருக்கனால இதே சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் புற படிப்போம். இப்போ நான் அல்லாவுக்கு சொல்லி தந்தேன் டூ மெனி திங்ஸ் நினைக்க வேணாம். அது ஓதிக்கொண்டு போக்கில் ப்ராக்டிஸில் வரும். ரா ராய்க்கு தானே ராவுக்கும் சட்டம் இருக்குது. ராலே வந்து இப்போ ஃபத்தா தம்மா கஸ்ரா. இப்போ அல்லால வந்து சொஃப்டா உச்சரிக்கிறது அல்லாவுக்கும் இது வந்தா தானே. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ராலேம் வந்து ராவுக்கு முன்னால இந்த லெட்டர் வந்தா இந்த ரால இந்த லெட்டர் வந்துச்சுன்னா இப்போ தூரி பேண்டிக்கு தானே ராகு வந்து கசராயிக்கு. அப்ப இந்த ராகு வந்து நாங்க சாஃப்டா தான் வச்சிருக்கோம். தூரி பேண்ட். இதுல வந்து ரா வந்து இது ஃபுல்லா வச்சிருக்கோம். அப்ப இந்த ஃபத்ஹா அல்ல தம்மா வந்தா ரா வந்து ஃபுல்லா வரும், கஸ்ரா வந்தா சாஃப்டா வரும். அதே நேரம் ராவுக்கு சுக்குன் வந்து முன்னால வாரத்துல ஃபத்ஹா தம்மா வந்தா ராவை நாங்க ஃபுல்லா உச்சரிக்கணும், கஸ்ரா வந்தாலும் எம்ஜியா உச்சரிக்கணும். அதுல இந்த இதுல வந்து கஸ்ரா வந்தா பேசிக்கா சிம்பிளா ராவுக்கு முன்னால இல்லாட்டி ரால சரியா ராவுக்கு சுக்குன் வந்துருங்க. அலிஃபும் அந்த லாமுக்கும் அதே தான். லாமுக்கு வந்து அல்லாஹ்க்கு மட்டும்தான், அல்லாஹ்க்கும் வேற இதுகளுக்கு இல்ல. இந்த இதுல வந்து ரா வந்து ஃபுல்லா ضرب அர்தி அந்த ராவும் ஃபுல்லா வரும். அந்த ரா அடுத்த ரா வந்து சாஃப்ட் ضربت يضرب இந்த நாக்க கொண்டு மேல இதுல مضعفون مضعفون ضاد مضعفون ضرب أرضي ضربت يضرب مضعفون. கடைசியா போட்டு இப்படி வந்து அது வந்து ஃபுல்லா உச்சரிக்கமா இல்லை ஃபுல்லா வரும். இப்போ இதுல வந்து இப்போ இதுல இந்த ராகுக்கு தானே ராகுக்கு முன்னால வந்து ராகு சுக்குன் வந்து முன்னால வந்து அப்ப ஃபுல்லா உச்சரிக்கணும். இது வந்து முன்னால வந்து ராகுக்கு சுக்குன் இல்லை, ராகுக்கு சுக்குன் இருந்தா மட்டும்தாங்க. இப்போ ராகுக்கு சுக்குன் இருந்து முன்னால வந்தா அதே மாதிரின உருண்டா நாங்கள் ஃபுல்லாக உச்சரிப்போம். இதில் ராவுக்கு கஸ்ராதம்மா வந்தால் வேறு சட்டமே இல்லை, அது ஃபுல் எம்டி தான். தூரி ஓகே. இது முதல்ல ரைட்டாக வருமா எம்டி? ஓ இதில் வந்து ராவு மட்டும் ராவுக்கு மட்டும் சரியா மட்டும் சரி. ஓ ரெண்டே விஷயம் தான். ஒன்று
ராவுக்கு வந்து ர ரி ரு. இது வந்து சாஃப்ட், இது வந்து ஃபுல். ரா ரி ரு. அதே நேரம் இப்ப சுக்குன் வந்து இப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இப்ப இது சுக்குன் தானே, ரா எல்லாமே சுக்குன் தான். ஓகே, ராவுக்கு சுக்குன் வந்து முன்னால் ஏழுல 10 இருந்தா இந்த ரா ஃபுல் அர். அதே நேரம் தம் வந்து சுக்குன் வந்தா ஓர். ஆனா கஸ்ரா வந்து ரா வந்தா இர். இர் அத லைட்டா உச்சரிக்கும். மத்த எல்லா இதுல ஃபுல்லா. அதே மாதிரி ரா ரு ரி ஆர் ஓர் இர். அது எங்களுக்கு அந்த ஓதக்குள்ளே நாங்க எர்ரோண்டக்குள்ள கஷ்டமே. இர் வெரி சிம்பிளா செய்யணும். இர் ஆனா ஆர் ஓர் வந்து ஃபுல்லா உச்சரிக்கும். இவ்வளவுதான் அது இதில் உள்ளது. அது ஓதக்குள்ளே பிராக்டிஸ்ல வந்தா சரி. ضرب أرضي ضربت يضرب يضرب مضعفون. ما شاء الله. ضرب أرضي ضربت يضرب 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 لام الله يضرب مضحفون அந்த துவாதுக்கு உண்மையிலே அந்த உச்சரிப்பில் எல்லாத்துலேயும் வந்து லெட்டர் உச்சரிப்புக்கு ஆக லேசி வந்து சுக்குன் இருந்தா அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எங்களோட நாக்கு இந்தக்குள்ளே இப்போ எங்களோட இப்படி மேலே பல்லிங்கன்னுண்டா இந்த இடமீக்கு நாக்கில் மேலே போய் நாங்கள் இந்த நாக்கு பேத்தி இப்படி எத்துண்டக்குள்ளே படணும். எத் ஃபுல்லாக எத் மேலே எத். பவுன்ஸ் பண்ணுற மாதிரி வரும் ரைட்டு. இதில் பவுன்ஸ் இல்லை தாதுக்கு. எத் ரிபு பவுன்சிங் லெட்டர் சஞ்சு தானே, தாதுக்கு இல்லை. ஓகே, ஆனால் அந்த எத்துண்டக்குள்ளே எங்களுக்கு அந்த நான் அந்த தார் எடுக்கிறதுக்கு செஞ்சு காட்டுறேன். எத் அந்தமேலே எத் ரிபு எதுண்டக்குள்ளே என்னோட நாக்கு அந்த படும் அந்த இடத்துல அங்கே மேலே தான் படணும். எத் ரிபு ضرب أرضي ضربت يضرب 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 مضعفون مضعفون. ضرب أرضي 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 ضربت 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 يضرب يضرب مضعفون. Very good. ضرب أرضي ضربت يضرب 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 مضعفون مضعفون. مضعفون. ضرب أرضي ضربت يضرب يضرب مضعفون. ضرب أرضي ضربت يضرب 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 مضعفون. عفون. ضرب أرضي أرضي ضربت இந்த லா வந்து ஃபுல்லாக أرضي ضربت எஸ் يضرب 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 مضعفون. ضرب أرضي ضربت يضرب 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 مضعفون. مضعفون. இதுக்கு உச்ச பிராக்டிஸ் தேவை. சரியான பிராக்டிஸ் தேவை.
இதில் வந்து இதை வந்து நீங்கள் இப்போ இது நிறைய இருக்குது யூடியூப்பில் வந்து தால் இதுக்கு அடுத்து வந்து மெயினாக வந்து சூரா ஃபாத்தியாலே வந்து மக்தூபி வலத்தாலின் இருக்குது. நீங்கள் அந்த சூரா ஃபாத்தியாவே மெதுவாக ஓத போட்டு கேட்டீங்கன்னு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த சொல்லெல்லாம் வரும். அவரை ஓத விட்டு ஒருக்க கேளுங்க, அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து அதே மாதிரி உச்சரிப்பில் ஓதுங்க. அப்போ அந்த இது உங்களுக்கு வரும். உங்களால் மாதிரி தான் நானும் மோதிட்டு இருந்தேன். அப்படித்தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் லைக் தட். அப்போ தான் உங்களுக்கு அந்த இது வரும். ஒருக்கா 2 தரம் செஞ்சு சரி வராது, கேட்டுக்கொண்டே இருக்கும். சொல்லுங்களே, யாருமே பாடகர் இல்லை தானே. ஆனால் எந்த ஒரு பாட்டையும் வந்து ஒரு 20, 30, 40, 50 தரம் கேட்டுன்னு போக்குள்ளே அந்த ராகம், அந்த உச்சரிப்பு, எந்த இடத்துல என்ன மாதிரி இதுன்னு அதெல்லாம் மனசில் பட்டாச்சு கேட்குறதுனால. அப்படி தானே, யாரும் பாடமாக்குறவும் இல்லை, இதுவும் இல்லை. அதை எப்படி உச்சரிக்கணும், அந்த என்ன மாதிரி சவுண்டை கூட்டி குறைச்சி இதாக்கி அதெல்லாம் அந்த கேட்குறதுனால வரும். அதே மாதிரி குர்ஆனும் தான். இப்போ நபி அவங்களுக்கு குர்ஆனை கொண்டு எப்படி கொடுத்த ஓதித்தான் காட்டினார். நபி அவங்க கேட்டாங்க. அப்போ நபி அவங்க ஓதி முடித்த முந்தி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஓத அவசரப்படக்குள்ள என்ன சொன்னாங்க, நீங்கள் அவசரப்பட வேணும், கேளுங்க, உங்களோட மனசில் பதிய வச்சுறது எங்கட பொறுப்புன்னு நல்லா சொன்னாங்க. அப்படி தானே, ஏன்னா ஓதக்குள்ளே கேட்க சொல்கிறேன். கேட்குறதும் ஒரு அமல். குர்ஆனை கேட்குறதுலே இது ஒன்று நான் ஸ்டார்ட்டில் படித்தேன் தானே. குர்ஆனுக்கு ஒரு இதில் வந்து ஒன்று ஓதுறது, மற்ற குர்ஆனை யாரும் ஓதக்குள்ளே கேட்குறது. கேட்குறதின் மூலம் வந்து எங்களோட மனசில் பதியும். நிறைய பேர் குர்ஆன் பாடமாக்கினவங்க சின்ன பிள்ளை எல்லாம் எப்படி அவங்க ஓத தெரியா, எப்படி பாடமாக்கிற, பாடமாக்கி கேட்டு பாடமாக்கி. அப்போ கேட்குறதின் மூலம் எங்களுக்கு உச்சரிப்பை திருத்தலும், உன்னா அந்த தஜ்வீதை பிடிக்கலும். அது எங்களுக்கு தெரிஞ்சிக்காது. ஒரு ஆள் வந்து நல்லா ஓதுவார், ராகமாக ஓதுவார், தஜ்வீத் இது எல்லாம் ஓதுவார். அவர்கிட்ட கேட்டால் அதை என்னத்தன்னு எனக்கு தெரியா. என்னன்னா அவர் கேட்டு ஓதுறவராக இருப்பார் குர்ஆன். அந்த இடத்துல நான் கேட்குற நேரம் எல்லாம் அந்த இடத்துல உன்னா செஞ்சு தான் ஓதுறாரு அவர். மிம்பாதின்ற அவரும் மிம்பாதின்னு அந்த என்ன ஏன் நீங்கள் அப்படி அதை மிம்னு இருக்கிறீங்கன்னு கேட்டால் தெரியாது. அப்படித்தான் அவர் ஓதுறாரு. அப்போ அந்த இது வரும். சட்டம் தெரியாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த இடத்துல நான் எப்படி ஓதணும், அதை உச்சரிப்பே அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த உச்சரிப்பு தான் வரும் அவர்கிட்ட. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கேட்கலுமோ அந்த அளவுக்கு கேளுங்க. ஸ்டார்ட்டுக்கு வந்து சூரா ஃபாத்தியாவை கேட்டு போகலாங்க. ஏன்னா தொழுகையில் வந்து 17 தரம் ஓதுவோம். அப்போ சூரா ஃபாத்தியா இல்லைன்னா தொழுகை இல்லை. அப்படித்தானே ஹதீஸ். சூரா ஃபாத்தியா இல்லைன்னா தொழுகை இல்லை. அதுக்கு பிறகு வர வந்து சொன்னது நீங்கள் அதை ஓதாமே உங்களுக்கு தொழுகை. ஆனால் சூரா ஃபாத்தியா நாங்கள் சரியாக படிச்சிட்டோம் இதாக்கிட்டோம்னா எங்களோட தொழுகை சீராமையும். 2வது வந்து எங்களோட புள்ளோளுக்கு நாங்கள் சூரத்தில் ஃபாத்தியாவையும் சொல்லிக் கொடுங்க. அந்த புல் ஓதுற காலமெல்லாம் உங்களுக்கு தான் அது வரும். அவங்க ஓத தெரிஞ்சவெல்லாம் இப்போ அவங்களுக்கு ஓத நீங்கள் படிச்சுட்டு அவங்களுக்கும் ஓதி காட்ட சொல்லி அவங்களையும் திருத்துங்க. இதை கேளுங்க, இப்படித்தான் வரும், இப்படித்தான் வரும். அப்போ நீங்கள் அவங்களோட இதை திருத்தி விட்டா யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஜெனரேஷனில் வார எல்லாருக்கும் அவங்க டீச் பண்ணிக்கொண்டு போனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் வரும். எப்பயுமே எங்களோட புள்ளோளுக்கு சூரா ஃபாத்தியாவை நாங்கள் திருத்தமாக ஓதி கொடுக்குறதோடு முதல்ல நாங்களும் அது திருத்தமாக ஓதுறதுக்கு பழகும் இன்ஷா அல்லாஹ். மெயின் கோல் என்ன எங்கட சூரா ஃபாத்தியா தானே. சூரா ஃபாத்தியாவே திரும்பி கேளுங்க. இந்த துவாது வரும், கைன் வரும், நிறைய லெட்டர்ஸ் இதில் வரும். சில 1-2 லெட்டர்ஸ் தான் ஈக்காது. அதுக்கு நாங்கள் குல் சூறாக்களுக்கு போனால் அதுவும் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இந்த வஹரையில் எங்கே சரியா டங்கெல்லாம் எது 2வது செஞ்சதான வஹரை துவாதா துவாது வந்து எங்கே டங் சரியா மேலே. இப்போ லாம் சொல்றீங்க தானே, லாம் ல வந்து இதில் வந்து இப்போ எனக்கு இது மேலே பாதியை நேர கீழே பாதி அல்ல மேலே பாதியை நான் வரைகிறேன். இதில் இப்படி எங்களோட சின்ன பல்லுகளுக்கு மேலே சரியா லாவை உச்சரிக்கக்குள்ளே இந்த நாக்கு வந்து இந்த பல்லில் படணும். இவ்வளவும் படும். இப்போ இதை வந்து இப்படி உள்பகுதியை கீறினா நான் இந்த இடம் தானே பல்லு வருது, இதில் தானே நாங்கள் நாக்கு உச்சரித்தோம். வாத உச்சரிக்கக்குள்ளே எங்களோட நாக்கு வந்து இங்கே போகணும். இப்படி நாக்கு வந்து இந்த இடத்துக்கு போகணும்.
ல அல்ல இதுக்கு மேல உள்ள இந்த பகுதி போகணும். பெய்த்துட்டு காஃப் உச்சரிச்சிங்களே காஃப் உச்சரிக்குள்ள எங்க அப்கண்டாக்குள்ள இந்த நாக்கு இங்க படுது. அப்ப அந்த அளவுக்கு நாக்கு இப்படி போகணும். போய் இந்த இடத்துல இப்ப வரும் எங்களுக்கு நாங்க ல சவுண்ட கொடுக்கல இங்க தானே இந்த இடத்துக்கு வச்சா ல சவுண்ட் வருது. அத இத வந்து நாக்க ஃபுல்லா இதாக்கினா இந்த இடத்தால ரெண்டு பக்கத்தாலே என்னோட நாக்கு இப்படின்னா இந்த பல்லுக்கு மேல உள்ள இடத்துல இந்த நாக்கு போய் பட்டுச்சுன்னா இங்கல தான் காத்து வெளியேறும். நடு நாக்கு மேல பாருங்க. இப்ப நாக்கை வெட்டி விஷயம் நினைச்சேன் முருகேசுக்கு. ஏற்கனவே எங்கேயோ போயிட்டு வந்து தூக்க மசக்கத்துல இது பேர் பாதை எடுத்து இதாக்குறாருன்னு சொல்றாரு. எனக்கு விளங்குது. தூக்கமா இல்லையே தாதா அடுத்த நாள் வரைக்கும் டைம் சரி. எத்தனை 9:30 இல்ல 50 கொஞ்சம் அப்போ 10 மணிக்கு ஆச்சு. இல்லை 9 9:50 இக்காம். அதான் இந்த லாமுக்கு இந்த இதுல வந்து நீங்க காத்து இதுல கொண்டு இந்த இடத்தால வெளியே அப்ப இந்த ஒரஞ்சிக்குது அந்த இடத்துல நாக்கு இத இங்கல ரெண்டு இது உண்டு. என்னண்டா தால் உச்சரி லாமு தாதுக்கு பயில தால் உச்சரிக்க அத்தல்ல அது லாமுக்கும் தாலுக்கும் இடப்பட்ட ஒரு சவுண்ட். அடுத்தது வந்து பவுன்ஸ் பண்ணலாம். அது இல்லை ஏன்னா பவுன்சிங் லெட்டர் 5 தான். யப் ரிபு ஓகே 5. இந்த இதோட லெட்டர்ஸ் நிப்பாட்டிட்டு ஓதோமா. அடுத்து வந்து இது நோண்டிக்குது நூன் வந்து வெரி சிம்பிள் தானே எல்லாருக்கும் உச்சரிக்கையிலுமே வேற சவுண்ட் இல்லை. நூன் ஒரே ஒரு சவுண்ட் தான் நிற்கிறேன். நூன்ல உச்சரிக்கிறதுல மெயின் இது என்னன்னா நூன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து குர்ஆன்ல ஒரே ஒரு சவுண்டா இல்லைன்னு சொன்னாலும் ஏன் நூன் முக்கியம்னு சொன்னா தஜ்வீதுல வர எல்லா சட்டமும் நூன் சவுண்டை வச்சு தான் வரும். புறவை படிக்கிற எல்லா சட்டமும் நூன்ல தான் வரும். இப்போ நான் சொன்னேன் இந்த மீம் தி அந்த அந்த இதெல்லாம் வந்து நூன்ல தான் வரும். இது என்ன ஃபத்ஹா கஸ்ரா தம்மா தானே. இதுல டபுள் வந்தா என்ன ஓகே எப்படி சவுண்ட் வரும்? இப்ப இதுக்கு நான் வந்து இப்படின்னு போட்டா என்னது நான் உண்மையிலே இப்படி வந்து நூனுக்கு சுக்கூன் அப்படித்தானே அது சவுண்ட் தானே. அப்ப நூன் சவுண்ட் தான் வரும். அது அதே மாதிரி இதுக்கு அப்ப நூன் சவுண்ட் தான் வரும். அப்ப இந்த சவுண்டும் அடுத்து இந்த நூன் சுக்குன் செய்யப்பட்ட நூன் இது ரெண்டுல என்ன முழு சட்டமும் இருக்கிறேன். more than 90% ஆன சட்டம் சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீன். ஏன்னா தன்வீனும் நூன் சவுண்ட் தான். அண்ணண்டா நூன் சுக்குன் இன்னண்டாலும் நூன் எதுக்கு நீங்க தன்வீனை போட்டாலும் முன்னுண்டாலும் நூன் சவுண்ட் தான் கொடுப்பீங்க. அப்ப நூன் சவுண்ட் வெரி முக்கியம். அப்ப நூண்ட சவுண்ட் வந்து நாங்க வாயால் எடுத்தாலும் எதால வருது இன்னக்குள்ள எங்கல வருது மூக்கால தான் வரும். அப்ப அந்த அந்த நூன் சவுண்ட் தான் அந்த நாங்க உண்ணா மேக் பண்றோம். உண்ணாண்டு தான் சொல்றேன். அந்த உண்ணா மேக் பண்றதுக்கு நூன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க இன்சல்ல வராது. அது விட்டா தான் நூன் வரும். மூக்கு பத்தி சொல்லி பாருங்க. நூனுக்கு சுக்கூன் மூக்கால தான் காத்து வரும். மூக்கில்லாத ஆண்டில் எல்லாருக்கும் மூக்கிக்குது. ஸோ நூன் மூக்கோட சம்மந்தப்பட்டது. அது அந்த லெட்டரே அப்படித்தான். ந நீ அதை எங்களோட மூக்கில் சின்ன வைப்ரேஷன் ஒண்டிக்கும் எங்களுக்கு. ந நீ அன்
இன் அப்படின்ற புள்ளி. அப்போ அந்த அந்த உறவு வந்து எங்களுக்கு அது தேவை. அதுதான் நான் ஞாபகம் ஊட்டினேன். நூக்கோட சம்பந்தமானது. நூன் எல்லாருக்கும் தெரியும். நூன் எல்லாரும் உச்சரிக்கிறது தான். அது எப்படி உச்சரித்தாலும் மூக்கால் தான் வாரது எங்களுக்கு அதை ஓவரால் இன்ஷா அல்லாஹ். அப்போ நூன் டைம் சில லெட்டர்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு ஃபாத்தியா ஓதும் இன்ஷா அல்லாஹ். முதல்ல முடிஞ்சு கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் 6வது. மனா இதில் 6வது மனா. ஓதுனீங்களா? ஹனீஃபுன் நுஃமினு அன்தும் மின்கும் குன்தும். மனஹ ஹனீஃபுன் நுஃமினு அன்தும் மின்கும் குன்தும். மனஅ ஹனீஃபுன் நுஃமினு நுஃமினு அன்தும் மின்கும் குன்தும். منع حنيف نؤمن أنتم منكم كنتم. 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 Mana'a Hanifun Nu'minu Antum Minkum Kuntum. ரா படிச்சு இல்லையே நாங்கள் இல்லையா? ஷீன் படித்தோம். அந்த இது படிச்சாங்க. அந்த சேம் ஜாம் சாம் ஜாம் எல்லாரும் படிக்கணும். பாத் லாம் காஃப் காஃப். நுஃமினு நுஃமினு ஐன் அல்ல ஹம்சாவே நுஃமினு நு நு இது ஹம்சாவுக்கு சூப்பர். நுஃமினு முஃமின் அதே மாதிரி முஃமின். 1 2 3 4 5 6 7 8 9 இன்ஷா அல்லாஹ் மேபி நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு முடிக்கல் மைக்கும் லெட்டர்ஸை சுற்றி பார்த்து கேளுங்க எப்படி ஓதுறாருண்டு. ப்ரொனவுன்சியேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا
صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله ஆல்மோஸ்ட் விளங்கிச்சா கொஞ்சமாலும் ஆல்மோஸ்ட் இல்லை நல்லா விளங்கிக்கணும் இப்போ அவருக்கு டீச் பண்ணுற நிலையில் ஈக்கணும் ஷேக் பிழை விட்றார் இந்த இடத்துல பிழையாக உச்சரிக்கிறாருண்டு ஒன் மோர் டைம் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ப்ளீஸ் இந்த இவரோட சேர்ந்து بسم வருவோம் الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். இஹ்தினஸ் தான் இஹ்தின இது ஹால் இஹ்தின கீழேந்து வருது. அப்ப இது அலைஹிம் ஹா ரெண்டு ஹாவும் உண்டு. கீழேந்து சும்மா வர ஹே சவுண்ட் ஹே இஹ்தி அலைஹிம். காபிலா இல்ல ரபிலா அப்ப இங்க வந்து ஹா வந்து அல் ரஹீம் அது ஹே ரஹீம். எங்களோட 3 பகுதிக்கு தானே நான் சொன்னேன். இப்போ நீங்கள் எச்சி வந்து முழுங்குனீங்க அது ஹ ரஹீம் ரஹ்மான். அல்லாலேயும் இதில் வந்து இஹ்தி வந்து கீழேன்னு வர நீங்கள் இந்த இஹ்ன்றக்குள்ளே இப்போ இந்த இடத்துல எங்களோட வாய்ஸ் இது உண்டு கோடு உண்டிக்குது. அது மூடிப்பட்டு லைட்டாக காற்று வரும். அல் ஹம்து வந்து இத்தனை எச்சு போகுது அல் ஹம்து. மற்ற இருமுறது ஹலக ஹல்லாக் அது வந்து மேலே வருது. கைன் வந்து இது மஹ் எஸ் அதே இடத்துல தான் ஹாவும் அந்த டொட் ஹா. ரஹ்மான் வந்து அது கீழே. இது சேம் லெட்டர்ல தானே இது ரெண்டும் சேம் இல்ல தானே